வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அண்ணல் ரக்கி நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திடீர்னு விஜய் ஒரு அவசர கூட்டம் போட்டிருக்காப்புல. அதாவது 60 வேட்பாளர்களை எடுத்துட்டோன்னு 150 பேரை தேடணும்னு இந்த ஒரு அதாவது நாளைக்கு இருக்குது நாளான்னைக்கு இருக்குன்னா பரவாயில்ல, இன்னைக்கு இருக்குன்னு இன்னைக்கு காலையில் சொல்லி 60 பேர் வர சொன்னால் இது எப்படி? இல்லை, அது ஏற்கனவே சனி ஞாயிறு வந்து உசி ஆனந்த் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக போவாப்புல. போய் குண்டு விளாடுறவன், கிட்டி விளாடுறவன், இந்த பசங்களெல்லாம் பேர் எழுதிட்டு வந்துடுவாப்புல. அந்த கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, கிரிக்கெட் விளாடுறவன், இவனெல்லாம் வந்து பேர் எழுதி யார் யார் வர்றீங்க, ஆமாண்ணா விஜய் அண்ணா ரசிகர் தானே பிள்ளைங்க பசங்க பேரெல்லாம் எழுதிட்டு வந்துடுவாங்க. எழுதிட்டு வந்து குழுக்கள் ஒரு ஜக்கு மாதிரி வச்சுருக்காங்க எங்கள் ஆஃபீஸில். அதுக்குள்ளே அந்த பேரெல்லாம் எழுதி புசியானது போட்டு போயிடுவாப்புல. விஜய் நைட்டு 12 மணிக்கு வருவாப்புல. வந்து கையை விட்டு அள்ளி ஒரு கொத்தா இந்த மாவட்டத்துக்கு 10 பேருன்னா அப்படி 10 டிக்கெட் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஜக்கில் போட்டு அவர் போயிடுவார் வீட்டுக்கு. திருப்பி காலையில் ஆதவர்ஜனா வந்தோடனே அந்த ஜக்குக்குள்ளே கையை விட்டு அந்த 12 பேரை எடுத்து அந்த பேரெல்லாம் ஐடி அவங்க வச்சுருக்காங்க. அது பெரிய ரிசர்ச், சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பாங்க. அதில் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா இப்போ இந்த பேரை டைப் பண்ணுவாங்க. 10 பேரை டைப் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுது. லிஸ்ட் எடுத்து கொடுத்தோடனே திருப்பி விஜய்கிட்ட கொடுப்பாங்க. விஜய்கிட்ட கொடுக்கலாம் முடியாது, அவரே எடுத்த பேர் தான் டேபிள். அது அவருக்கு தெரியாதில்ல, அவர் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டார். விஜய்கிட்ட வந்து கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த இதை டைப் பண்ணி அந்த டேபிள் மேலே வச்சு ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. திருப்பி விஜய் நைட்டு வருவாப்புல 12 மணிக்கு மேலே வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவரை டிக் பண்ணி வச்சுட்டு அதே கல்லை தூக்கி வச்சுட்டு அவர் போயிடுவார் ஜக்கு கடியில் அந்த சீட்டை வச்சுட்டு. அதுக்கப்புறம் அதை ஃபைனல் பண்ணுறது தான் புஷி ஆனந்த். இல்லை சார், ஏதோ ஹவாலா ஆப்ரேட்டர். ஆமாம், எல்லாருக்கும் நேரம் கிடைக்கல. இப்போ விஜய்க்கு டைம் கிடைக்காது. விஜய்க்கு இப்போ பிஸியான ஆள். விஜய் வந்து இந்த படம் நடிக்கிறாரா இல்லை பிரச்சாரம் இருந்தாலும் அவர் பிஸியாக இருப்பார். தூங்குறதே ஒரு பிஸி தானே. அதுவும் ஒரு வேலை தானே. தூங்குறதே வந்து பிஸியான வேலை தான். நீங்கள் தூங்கும்போது தான் ஒரு மனிதன் முழுசாக பிஸியாக இருப்பான். மித்த நேரத்தில் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஃபோன் வருது, எடுக்கிறான், இதே பண்ணுறான், பார்க்குறான்னு போயிடும். ஆனால் தூங்கும்போது யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுவே ஒரு பிஸி தான். ஸோ அந்த மாதிரி பிஸியாக இருக்கும்போது அவர் தூங்கி எப்போ எழுந்திரிக்கிறாரோ அப்போ வந்து அவர் வருவார். புஷி ஆனந்த் எப்போ வராரோ அவர் சீட்டு குலுக்கி போடுவார். அப்புறம் புஷி ஆனந்த் ஆள் பிடிக்கிறதுக்காக போயிடுவார். அவர் தான் முதற்கட்ட வேட்பாளரை கொண்டு போய் அமாவாசை அன்னைக்கு மேல்மலையனூர்ல சாமி பாதத்தில் அமாவாசை பூஜை எல்லாம் பண்ணுற அந்த கட்சி உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அம்மன் கோயிலுக்கு போய் மேல்மலையனூர் போய் அமாவாசைக்கு போய் வேண்டலாம், தப்பு கிடையாது. வேட்பாளர் பட்டியல் வச்சிங்கன்னா சில வேளை அந்த அம்மனுக்கே பிடிக்காத இதாக இருக்கும், ராசியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். அவன் பேரை கொண்டு போய் அமாவாசை அன்னைக்கு அங்கே வச்சிங்க அப்படின்னா டோட்டலாக கட்சியே அமாவாசைன்ற மாதிரி ஆயிடும். கட்சியே அமாவாசை தானே, இருக்கிறவங்க பாதி பேர் அமாவாசை தான். அதனால் அந்த சென்டிமெண்ட்டுக்காக அமாவாசை அன்னைக்கு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு பொதுச் செயலாளர் இன்னும் ஆட்கள் கிடைக்கல உங்களுக்கு, இன்னும் 170 பேர் நீங்கள் இதே கேட்டுருவாப்புல, எங்கேயோ அமாவாசையை காணா அப்படின்னு. அமாவாசை அன்னைக்கு அமாவாசைக்கு போயிருக்கு அப்படின்னா, பெரிய அமாவாசையை காணான்னு. எல்லா அமாவாசையும் அங்கே தாங்க போயிருக்கு. சரி, அமாவாசைக்கு அடுத்த நாள் வர சொல்லுன்னு சொல்லிடுவாப்புல. இது பூராமே அங்கே உள்ள பூரா அமாவாசை. என்ன இப்போ அதிமுக பாஜக 2 தரப்பு சோஷியல் மீடியாவில் போட்டு விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு கரூரில் நீ தானே கொண்ட இந்த வீடியோவை பாரு, அந்த வீடியோவை பாரு, சிபிஐ நீங்கள் ஆதாரத்தை அழிச்சதை கண்டுபிடிச்சிருச்சு அப்படிலாம். அது உண்மை தான், கண்டுபிடிச்சிருச்சு. ஹார்ட் டிஸ்கில் அழிஞ்சு போனதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ரெக்கவர் பண்ணுறவனை தூக்கிட்டு போய் போலீஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பீரோ புல்லர் இருப்பாங்க, திருடங்க இருப்பாங்க. இப்போ அந்த பாலா கூட அந்த படத்தில் எடுத்துருப்பார். ஜட்ஜி வீட்லேயே பீரோ சாவியை தொலைச்சிருவாங்க. அப்புறம் அந்த திருடனை கூப்பிட்டு போய் பீரோவை திறந்து கொடுறா, எல்லா பொருளும் உள்ளே தான் இருக்காமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஹார்ட் டிஸ்க் அழிக்கிறவன் தனியாக வச்சுருப்பாங்க. யார்? சிபிஐயில் வழக்கில் மாட்டினவன். அவனை கூப்பிட்றா அப்படின்னு அவன் வந்து அழகாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவான். சில சமயம் அவங்க மாதிரி நாட்களில் பிடிச்சி தான் ஃபோன் டேப்பிங்கே இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது விஜய் ஈஸியாக தூக்கிடுவாங்க. விஜய் காசு கொடுத்து அழிக்கலாம், ஆனால் அழிச்சதை அவங்க தோண்டி எடுத்துருவாங்க. இப்போ விஜய் 3 முனை தாக்குதலை சமாளிப்பார். ஏன்னா ஒரு அவங்க கேட்குறது ஒரு வகையில் நியாயமாக தான் இருக்குது. திமுக அதிமுகலாம் அண்டா குண்டாலாம் கொடுக்குது, ஒரு பூஸ்ட் பாட்டிலில் ஒட்டி வச்சா இதை வந்து பிடிக்கிறீங்க, அதில் தேர்தல் பறக்கும்படையே ஒரு சார்பு தன்மையோடு இருக்குன்னுலாம் குற்றம் சாட்டுறாங்களே. ஆமாம், மித்தவெல்லாம் அண்டா குண்டா கொடுத்தா ஃபோட்டோ ஒட்டியாக கொடுக்குறான் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. இவங்க பூஸ்ட் பாட்டிலாம் எதுக்கு கொடுக்குறாங்க? தற்கொலைகளுக்கு எதுக்கு பூஸ்ட்டு அப்படின்ற ஒரு இது சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜிக்காக வேலை பார்க்குறதுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியல. ஸோ ரூபா கூட என்னத்தையாக கொடுத்தா பிடிக்க தான் செய்யும். இதை போய் கொடுக்குறீங்கடா கருமம், வேறு ஏதாவது பெருசாக கொடுங்கடான்னு சொல்லி கூட எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கலாம். ஸோ அதுதான் அந்த மாதிரி. நாங்கள் எவ்வளோ தரத்தெல்லாம் பிடிச்சிருக்கோம், எதை பிடிக்க வைக்கிற கடைசியில் பூஸ்ட் பாட்டிலு, ஹார்லிக்ஸ் பாட்டிலு, பால் பாட்டிலு ரப்பரு, இதெல்லாம் ஃபீடிங் பாட்டிலாம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க குழந்தைங்கள் அப்படி தானே இருக்குது கட்சியில்.
ஏன்னா அவங்க ஏஜ் குரூப்பே முன்னாடி அவங்க அம்மாட்ட கொடுத்துறாங்க ஃபீடிங் பாட்டில், குழந்தை கொடுங்க அப்படின்னு கொடுத்து அதை வளர்த்துருங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு எங்களுக்கு அன்னை சிஎம் ஆகணும், விசில் ஊதிக்கிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. இதில் ஏதோ ஒரு தேர்தல் ஆணையத்தில் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அதாவது தேர்தல் விழிப்புணர்வுன்னு குழந்தைங்களை கூப்பிட்டு ஆட விட்டு அதில் ஒரு குழந்தை விசில் அடிச்சிருக்கு, ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு பாஞ்சு போய் அந்த தேர்தல் அதிகாரி அதை பிடுங்குறாங்க. தேர்தல் ஆணையமே ஒரு டுபாக்கூர் தான் புரியுதா. ஆனால் இப்போ கொஞ்சம் திருந்திருக்காங்க. போன எலெக்ஷனுக்கெல்லாம் எம்ஜிஆர் சிலையிலலாம் துண்டை போட்டு பொத்தி வச்சுருந்தாங்க, சாக்கை போட்டு, புரியுதா. ஏன்னா இப்போ ஒருத்தன் போகிறான்னா எம்ஜிஆரை பார்த்த உடனே ஆகா எம்ஜிஆரா, அவர் ஒரு கட்சி வச்சுருக்காருல, ஆமாம் அவர் ரெட்டலில் காட்டுறாருல, நம்ம அதுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு போடுவாங்க. அவன் அது எவ்வளோ பெரிய கூமுட்டைகளாக இருந்தால் அந்த அதிகாரிகள் இந்த வேலையை செஞ்சுருப்பான் பாருங்க. சாக்கை கொண்டு போய் எம்ஜிஆர் சிலை, கருணாநிதி சிலையெல்லாம் பொத்தி வச்சுருக்கேன், ஜெயலலிதா சிலையில். ஏன்னா அந்த அளவுக்காட மக்கள் கூமுட்டையாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஜெயலலிதா ஞாபகமே வந்து, ஆமாம் இந்த அம்மா இருந்தாங்கல்ல சிஎம்மா, ஆமாம் இந்த அம்மா ரெட்டலை தானே, அப்போ நம்ம ரெட்டலைக்கு தான் போடணும்னு போடுவாங்க. இவ்வளோ கேனத்தனமான ஒரு ஆணையம்னா உலகத்திலே அந்த நம்ம தேர்தல் ஆணையமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் பொத்த வேணான்ருக்கேன். தலைவர் சிலையெல்லாம் மூட வேணாம், இறந்தவங்க சிலையை விட்டுருங்க, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு. உயிரோட இருக்கவனுக்கு சாக்கை போட்டு போத்துனாங்கன்னா அவன் செத்து போயிடுவானே, உள்ளே அடைச்சி வச்சு கிடந்து. ஏன்னா இப்போ சமீபத்தில் பெங்களூரில் ஒரு பொண்ணு பஸ்ஸு கிடைக்கலன்னு அவங்க அப்பா ரம்ஜானுக்கு சாக்கு முட்டையில் கட்டி கொரியர் அனுப்ப போய் மாட்டுச்சு. அதான் அது வடிவேல் படம் கேட்டால் அது ரீல்ஸ் பைத்தியம்னுட்டு கடைசியில் ஒரு மாதிரி அதான் ரீல்ஸ் பைத்தியங்கள் தான் அப்படி நிறையா இருக்குது. இப்போ அது பூரா தான் விஜய் கட்சியில் கேட்டால் விழிப்புணர்வு வீடியோன்னு அந்த பாப்பா சொல்லிச்சுருக்காங்க. சொல்லியிருக்கேன், அதை வடிவேல் காமெடியை பார்த்துருக்கோம், அதே மாதிரி நம்மளும் கொரியரில் அனுப்புவோம்னு. அவங்க அப்பனும் படுத்துருந்துருக்கான் பாருங்க சாக்குக்குள்ளே, அதுதான் பெரிய கொடுமையாக. இதில் போட்டால் கொண்டு போய் ஊரில் சேர்த்துருவாங்க, ரம்ஜான் லீவுக்கு பஸ்ஸு கிடைக்கல. அந்த மாதிரி குதிரையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அந்த இனத்துலேருந்து வர்றது தானே, அந்த ஜெனட்டிக்கெல்லாம் அந்த இந்தியன் தான். ஏன்னா இவங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உன் ஆயுதம் எது என்பதை உன் எதிரி தீர்மானிக்கின்ற மாதிரி தான். நீங்கள் யாரை சர்வைலன்ஸில் வைக்கிறீங்களோ அவங்கள மாதிரி நீங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் இப்போ. ஆனால் இந்த டைம் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் பரவாயில்ல மீன்ஸு அந்த சிலையை பொத்த வேணான்றது அவங்க பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பல சாக்கு பைகள் மீறும் இப்போ இன்னைக்கு பூரா அண்ணாச்சியல் பூரா இதில் மாட்டுறது பூரா அண்ணாச்சியல் தான் மாட்டாங்க. வியாபாரம் பண்ணவங்க, பழைய பேப்பர் விற்கிறவங்க, புளி மூட்டை வியாபாரம், புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிட்டு காசை மடியில் கட்டிட்டு வரக்கூடிய வியாபாரிகள், இவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போ லாரிக்கே ஆப்படிச்சிட்டாங்க. இப்போ லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் மானம் உள்ளது, புரியுதா. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த லாரியை பிடிச்சி செக் பண்ணுறதெல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் போராட வேண்டியது வந்துடும். அதாவது முதல்ல அடிப்படை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. எங்கெங்கெல்லாம் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ போய் நீ என்னத்தை செக் பண்ணி என்னத்தை பிடிக்கிற? வளையல் வியாபாரி, இந்த வெள்ளி நகையை கொண்டு வருவான், பாவம் கமிஷனுக்கு கொண்டு வருவாங்க, வெள்ளியை வாங்கிட்டு வந்து உருக்கி நகையாக செஞ்சு கொடுப்பேன், அவனை பிடிக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு ஒரு பொண்ணு கொண்டு போயிருக்க அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு அந்த காசை பிடிங்கி வச்சுட்டு அது கண்ணீர் விட்டு கதறது. அடிப்படை அறிவு வேணாம் இவங்களுக்கு. ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், அதிகாரி வேண்டாம், உங்களுக்கு அடிப்படை அறிவு வேணாம். ஒருத்தனை பார்த்தவொடனே அவன் திருடனா இல்லை உண்மையிலே எலெக்ஷனுக்கு காசு கொண்டு போகிறான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீலாம் என்ன அதிகாரி? ஏன்னா உன்னையெல்லாம் எப்படி இந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்க? எப்படி நீலாம் வந்த பரீட்சை எழுதி அப்படின்னு ஒரு கேள்வி வேணும். அப்போ நீ வேணுன்னே செய்கிறேன்னு தான் அர்த்தம். ஒரு பொண்ணு அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட போகிறான்னா கூப்பிட்டு 4 கேள்வி விசாரித்தா உண்மையாக போயான்னு தெரிஞ்சிடும். ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா தெரிஞ்சு போயிடப்போது அவங்க அம்மா இருக்காங்களா, என்ன இது எவ்வளோ இருக்குது, எங்கேம்மா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்தால் சொல்லும், இல்லை வீட்டில் அடகு வச்சுட்டு ஏதோ இருக்கும், டைமை கொடுத்து சரிம்மா காசை கொண்டு போங்கன்றது பண்ணாமல் அதை பிடிச்சி பேப்பர்காரனுக்கு கொடுத்து 50 லட்சம் பிடிச்சேன் 20 லட்சம். அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம்? அவமானமாக இல்லை? நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ரம்ஜானுக்கு ஆடு விற்கிற சந்தை மந்தமாக போயிடுச்சு. ஏன்னா இவங்க பணத்தை பிடிங்கிறாங்கன்னு வாங்கவே இல்லை. ஒருத்தனை பார்த்தாலே தெரியுங்க, அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவன் எப்படிங்க அதிகாரியாக இருக்கான்? ஒரு ஆடு விற்கிறவனுக்கும் எலெக்ஷனுக்கு காசு கொடுக்க போகிறவனுக்கும் வித்தியாசம் தெரியல. அவன் மூஞ்சியை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆடு வாங்க வரவனெல்லாம் முடிச்சு வியாபாரத்தை காலி பண்ணி இருக்கிறதெல்லாம் நாசக்காடு பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க காட்சி பார்க்குறது, பெட்ரோல் பங்க் சேர்ந்து இது பண்ணுறாங்க. வர்றதே இந்த காசு தான், பேங்க்கில் கட்ட போனால் இதை பிடுங்குறாங்கன்னுட்டு அவங்களே எது ரசீது, பெட்ரோல் போட வரவங்க கொடுக்குற காசை வச்சு எப்படி ரசீது கொடுக்க முடியும்? அவன் போய்ட்டு ஜிஎஸ்டி கட்ட தான் செய்வான். அவனை நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதானே. பேங்க்கு திடீர்னு 20 லட்ச ரூபா எதுக்கு பண்ணி கொண்டு போகிறேன்னா பேங்க் அட்ரஸை கொடுவோம், ஃபோன் நம்பரை கொடுவோம், ஓனர் நம்பரை கொடு, எந்த பங்க்கு அதிகாரி ஒருத்தர் போய் பார்த்து எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து 20 lakhs இந்த டேட்டில் கொடுத்துருக்கு, இதுக்கு நீ கணக்கு காட்டணும், இல்லைனா வந்து பேங்க்கை இதை சீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அது எதுக்கு பிடிங்க வச்சு பெரிய இது மாதிரி ஃபோட்டோ ஆளை கூப்பிட்டு உடனே பத்திரிக்காரனை கூப்பிட்றீங்க எதுக்கு?
நீ பப்ளிசிட்டியாக இருக்கா அந்த பப்ளிசிட்டி தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்குது. போகிற வரவனை பிடிக்கிறது, வண்டி டிக்கியில் செக் பண்ணுறது, இதை செக் பண்ணுறது, ஒருத்தனை வேலைக்கு போக விடுறது இல்லை. பாண்டிச்சேரி முதலமைச்சர் சாமி கும்பிட்டு வந்தார், அவருக்கு அறையே சேலத்துக்கிட்ட மறிச்சு விட்டு உள்ள இதெல்லாம் பப்ளிசிட்டி. அவருக்கார மறிச்சார், நேருக்கார அமைச்சர் நேருக்கார மறிச்சாங்க. அமைச்சர்னா உடனே அவர் பெரிய நேர்மையான அதிகாரி. இந்த கடந்த காலத்துலேருந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்கல்ல, இந்திரா காந்தி அறையை கிரண்பேடி நிப்பாட்டி செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. இல்லை இல்லை, அது அப்போ அதுக்கு இல்லை. அது வந்து உண்மையில் நடந்தது என்னன்னா, ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி காரை. அது வந்து நோ பார்க்கிங்னு சொல்லி அந்த அம்மா ஃபைன் போட்டாங்க. அதுதான் அது செக் இல்லை, அந்த மாதிரி வரலாற்றில் பேர் வரணும்னு இவங்க பண்ணுறாங்க. இவங்க லோக்கல் தாசில்தார், இவங்க என்ன வரலாற்றில் பேர் வர போகிறது? முட்டாள் தான் நினைப்பான். ஆஃபீஸில் போர்டு வைக்கிறதோட சரிங்கிற இல்லை, அவங்க பேரம்பேத்தியெல்லாம் இதை பற்றி சொன்னவங்க தாத்தா பிடிச்சாருமா அந்த காலத்துன்னு சொன்னான்னா, தாத்தன் பெரிய கேனப்பேலாக இருப்பான் போலன்னு தான் சொல்லுவாங்க பிள்ளைங்க. அறிவாளின்னு சொல்லாது. இதெல்லாம் பார்த்து செக் பண்ண தெரியல தாத்தாவுக்கு. டிக்கியை திறந்து பார்த்தா தான் அவருக்கு தெரியுமா? ஓட்டிகிட்டு வர மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒரு கேனப்பையனுக்கு நாங்கள் பேரம்பேத்தியாக பிறந்திருக்கோம் தான் சொல்லுவாங்களே தவிர, எங்கள் தாத்தா அறிவாளின்னு ஒன்றும் சொல்ல மாட்டான். இப்போ கூட்டணி இல்லைன்ன பிறகு விஜய் இப்போ வழக்கமாக ஒரு தொகுதியில் 4 பேர் கொடுப்பானா, 4 பேரை கூப்பிட்டு நேர்காணல். இவங்க கூப்பிட்டு 60 பேரை கூப்பிட்டு 60 பேர் வேட்பாளர்னா இப்போ இவங்களை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லை தவைக்கா? இல்லை, அவங்க வந்து நம்ம இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். டேவிடு இன்னையிலேருந்து நீ டிராவிடு, சங்கிலி நாளையிலேருந்து நீ கங்குலி, இந்த கதையில் தான் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க. ஆள் பிடிக்கிறது வந்து புஷி ஆனந்த். போய் ஞாயிற்றுக்கிழமை குண்டு விளாட்றவன், கிட்டி விளாட்றவன், இந்த ஓரத்தில் ஊர் ஓரத்தில் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கவன், மரத்துக்கு மேலே ஏறினவங்க, இவங்களை பார்த்து தம்பி வா கீழே வாக்கிலான்னு டக்குன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி இப்போ பேர சொல்லி 1000 2000 ஆள் பிடிக்கிறதுக்கு பாண்டியராஜன் விரும்ப அதே மாதிரி தான் புஷி ஆனந்த் பிடிச்சிட்டு வர்றது. விஜய் குழுக்களில் கையை விட்டு எடுத்து செக்கில் போட்டு போயிடுறது. அதை ஆதவர்ஜனா பிரித்து பார்த்து பேரை எழுதி டைப் பண்ணி இவங்க தான் வேட்பாளர்ன்றவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.